ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி செம்பருத்தி பூ பூத்திருக்கு பாருங்கள். ஒயிட் கலரு க்ரீன் கலர் விழன்னு சொன்னேனே, அந்த பிளான்ட்டு தான் இது. நல்லா 3 பூ பூத்திச்சு, நிறைய மொட்டு இருக்குது பாருங்கள். கட் பண்ண தான் செடி நல்லா வளரும். நீங்கள் பூ பூத்து முடிஞ்ச உடனே கொஞ்சமாக கிளை கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் செம்பருத்தி பூக்கள் நிறைய பூக்கும். இப்போ நம்ம ரோஜா கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். எப்படி வச்சுருக்குறோம், ஃபெர்டிலைசர் என்ன கொடுத்தா சீக்கிரமாக ரூட்டு வரும், அதை பற்றி நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த சென்ட்டு ரோஜா கூட நம்ம எரு கொடுக்கலாம், ஃபெர்டிலைசரு. பாருங்கள், நேற்று வீடியோவில் நான் செம்பருத்தி பிரான்ச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் ரூட்டு வரத்துக்கு பதியத்துக்கு. அப்போ இந்த மொட்டு நான் கட் பண்ணி இதுக்குள்ளேயே போட்டுட்டிருந்தேன். பாருங்கள், பூ பூத்துருச்சு. அதில் சும்மா நான் வச்சுருந்தேன். அந்த சமயத்தில் அந்த மொட்டு பூ பூத்துச்சு பாருங்கள், குட்டி செம்பருத்தி பூ. இது போல் நம்ம மொட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும்போது தான் நீங்கள் வைக்கணும் கட்டிங்ஸ் எல்லாம். அதே போல் ரோஸ் கட்டிங்ஸ் பாருங்கள், இது நேற்று வச்சுது. நம்ம எப்போவுமே தளிர் மேல் பாகத்தில் தளிர் இருக்கும்போது இந்த பிரான்ச் கட் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம கட் பண்ணி மண்ணுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா சாஞ்சிடும் அந்த தளிர். சாஞ்சிட்டு செடியும் சில டைமில் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல் இல்லாமல் இருக்கணும்னா தண்ணி சில் வாட்ரு ஸ்ப்ரே பண்ணணும். நட்ட உடனே பிரான்ச் மேலே நம்ம நிறைய அந்த இலை மேலெலாம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், சில் வாட்ரு. அப்போ தான் சாயாமல் சோர்ந்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வச்சபடியே இருக்கும் பாருங்கள். ஆனால் லீஃப் எல்லாம் நம்ம கட் பண்ணி தான் வைக்கணும். நான் எதுக்காக இது லீஃப் கட் பண்ணி வைக்கலன்னா, ரொம்ப மெல்லிசான குச்சி. அதுக்காக நான் ரோஜா கிளை இலை பறிக்காமையே அப்படியே நட்டுட்டேன். அதாவது மறுநாள் பார்த்தா சோர்ந்து போயிடும். அது போல் இல்லாமல் 2 வாட்டி தண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தான் இருக்குது பாருங்கள். நேற்று ஈவினிங் நட்டேன், கட் பண்ணிட்டு கிளைய. இந்த பிரான்ச் காலையில் தான் நட்டேன். இது பன்னீர் ரோஜா செடி. 3 கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். பக்கத்தில் இந்த செம்பருத்தியில் கூட 2 கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். அது ரொம்ப மெலிசு, இது கொஞ்சம் திக்கானது. ஏற்கனவே பாருங்கள், இது பதியம் பண்ண ரோஜா செடி தான் பாருங்கள், நல்லா வளருது. ரொம்ப சின்ன குச்சிங்களாம் நான் வச்சுருப்பேன். அதெல்லாம் ஆனால் ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு வளர்கிறதுக்கு. சீக்கிரமாக வளரணும் ரோஜா செடினா, திக்கான பிரான்ச்சஸும் கொஞ்சம் ஹைட்டில் தான் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா லேட் ஆகாது, சீக்கிரமாகவே ரூட்டு வரும், சீக்கிரமாகவே வளரும். இது நான் ரொம்ப சின்ன கட்டிங்ஸ் தான். ஏற்கனவே 1 இன்ச்சு 2 இன்ச் அளவுக்கெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நல்லதாக இருக்குது. இருந்தாலும் ரொம்ப பொறுமை அவசியம். அது போலலாம் நீங்கள் வச்சிங்கன்னா கிளைங்கெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக தளிர் வரணும். அந்த குச்சிக்கெல்லாம்னா, அதாவது ரோஜா குச்சி பதியத்துக்கு வச்சிங்கன்னா நீங்கள் ஐஸ் வாட்டரும் தேனும் கலந்து அந்த பிரான்ச் மேலே ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ சீக்கிரமாக தளிர் வரும். அதே சமயத்தில் மணல் கம்போஸ்ட்டு, அதாவது மாட்டு சாணம் எரு நான் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே. அது போல் மண் கலந்து வச்சுருக்கிறேன். ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி தண்ணி விட்டோம்னா ஒரு 5 days வரைக்கும் தண்ணி விடக்கூடாது. ஏன்னா செம்மண்ணும் சேர்த்துருக்கோம், தண்ணி ஈரப்பதம் இருக்கும். அதுக்காக ஏதாவது நீங்கள் கவர் மேலுக்கு கவர் ஃபுல்லாக போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா அப்படியே காற்று போகாமல் இருக்கும். நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா சில கிளையெல்லாம் அப்படியே வச்சா வருமானு நம்ம அப்பப்போ இதெல்லாம் செய்யாமல் அப்படியே வச்சுக்கலாம். சில பிரான்ச்செல்லாம் நான் வச்சு 5 daysக்கெல்லாம் வெயிலில் வச்சுட்டு அதெல்லாம் நல்லா தளிர் வந்தது ரோஜா கிளையில், வெயிலில் வச்சா கூட. ஆனால் மண்ணுக்குள்ளே மட்டும் அதிகமாக தண்ணி விடவே கூடாது. தண்ணி விட்டிங்கன்னா இந்த பிளாக் வரும். அந்த அடியில் நம்ம நட்ட இடத்துல ஸ்டெம்மு பிளாக் ஆகிட்டு காஞ்சிடும் பிரான்ச்சு. அது போல் இல்லாமல் ரைஸ் வாட்டரு தேன் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தளிர் வரும். மண்ணுக்குள்ளே கூட நீங்கள் ஊற்றலாம், எறும்பு வரும். அது போல் இல்லாமல் நான் மேலுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் கவர் ஏதாவது கட்டி வச்சுருங்க, மேலுக்கு தெரியாதபடி, எறும்பு வராமல் இருக்கும். இப்போ 1 கிளாஸ் ரைஸ் வாட்டர்னால் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் தேன் விட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு ரைஸ் வாட்டரில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நான் ப்ளெயின் வாட்டர் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது போலன்ட்டு. இப்போ இது போல் நீங்கள் செய்யும்போது சீக்கிரமாக ரூட்டு வரும், தளிர் வரும். ஆலுவீரா ஜெல் இருந்தால் அது கூட தண்ணியில் கரைச்சி நீங்கள் மண்ணுக்குள்ளே முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஆலுவீரா தண்ணி, அதுவும் சீக்கிரமாக ரூட்டு வரும். ரோஜா கிளைக்கு ரூட்டு வர இடத்துல தோல் நீக்கிட்டு வாழைப்பழம் தோல் நீங்கள் தேய்ச்சிட்டு அப்படியே நட்டுடலாம். அந்த மண்ணுக்குள்ளே சொல்கிறேன். அது போல் செஞ்சாலும் நல்லா தளிர் வரும் ரோஜா செடியில். பாருங்கள், கொஞ்சமாக பழைய சாதம் தண்ணி. எப்போவுமே இந்த சம்மர் சீசனில் நீங்கள் பழைய சாதம் நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஊற வச்சுட்டு
அந்த தண்ணி ரோஜா செடி கொடுக்கும்போது நல்லா வளரும். இது வந்து காஃபி பவுட்ரு வந்து கொஞ்சமாக சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்தா பிரான்ச் வந்து காயும், அதாவது பிரான்ச் வந்து ரெட் கலரில் மாதிரி காஞ்சிடும். ஒரு செடிக்கு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த காஃபி பவுட்ரு. இந்த பழுது தண்ணியில் நான் போட்டிருக்கேன். ரொம்ப குளுமையாக இருக்கும். இப்போ நம்ம வெயில் காலம் ரொம்ப நல்லது இந்த ஃபெர்டிலைசரு. பாருங்கள், இது போல் வந்து காஃபி பவுடரும் பழுது சாப்பாடு பழைய சாதம் மிச்சம் பண்ணால் கூட நீங்கள் ரோஜா செடிக்கு இது போலலாம் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இது போல் காஃபி பவுடர் சேர்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் காஃபி பவுடர் கொடுக்குறீங்கன்னா ஒரு வாட்டி நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்கலாம். பழுது தண்ணியில் மாற்றி மாற்றி ஒரு வாட்டி மோர் கொடுக்கலாம். ரோஜா கிளை பதையம் வைக்கும்போது நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரோஜா தளிர் வரும், நல்ல பூக்கள் கூட பூக்கும். இந்த ரோஜா கூட நான் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்குறேன். இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா கூட நிறைய பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.